பாத்தீங்கன்னா இப்ப இந்த சனம் மட்டும்தான் தூங்குவா. இப்ப மட்டும்தான் தூங்குவா. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் அம்பாளுக்கு ரெஸ்ட். நாமளா காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெரிஞ்சு கோலம் போட்டு சமைச்சு பிள்ளைங்களையும் வீட்டுக்காரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு 1:30 மணிக்கு சீரியல் ஆரம்பிச்சோம்னா 1 மணி வரைக்கும் சீரியல் பார்த்து மதியானம் போய் திருப்பி 4 மணிக்கு தான் எந்திரிப்போம். நமக்கே ஒரு டயர் இருக்கு. அம்பாள் உலகத்தையே காக்கக்கூடியவன், ரட்சிக்கக்கூடியவன். அப்பா சொல்லல, சும்மா ஒரு காமெடியா சொன்னாதான் உங்களுக்கு கட்டண புரியுன்றதுக்கோசம் அதை சேர்த்து சொன்னேன். அப்போ அம்பாள் இந்த உலகத்தையே காக்கக்கூடியவள், ரட்சிக்கக்கூடியவள். எல்லா விதமான பொறுப்புகளும் யாருக்கு இருக்குன்னா அம்பாளுக்கு தான். நமக்கு புரிய வேண்டி சொல்லணும் அப்படின்னா, இந்த சுவாமி கிட்ட எப்படி சாமி இதுல இறையல் சக்தி எல்லாம் உள்ள வருது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதோட விளக்கங்கள்லாம் நம்ம சாயந்தரம் சொல்றோம். ஏன்னா எல்லாத்துக்குமே சொல்லுங்க மணி அதுக்கு தகுந்தமா இருக்கு. இந்த பூஜைக்கு உண்டான மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இந்த பிம்பம் ஏற்கனவே இருந்த பிம்பம் தான், புது பிம்பம் இல்ல, ஏற்கனவே இருந்த பிம்பம். இப்ப மறுபடியும் நம்ம சைனாதிவாசம் அப்படிங்கறத நம்ம பண்றோம். ஏன் பண்றோம் அப்படின்னா, இந்த சுவாமியை இறக்குனதுக்கு அப்புறம், இதுல கலைகள்லாம் இறக்குனதுக்கு அப்புறம் இந்த சுவாமியை நம்ம சுத்தம் பண்ணியிருப்போம், அதுக்கெல்லாம் தேய்ச்சி எடுத்திருப்போம். அப்ப இதுவும் புது பிம்பம் மாதிரிதான் இருக்கும். அப்போ இந்த அம்பாளுக்கு இன்னைக்கு ஒரு நாள் இந்த ரெஸ்ட் அப்படிங்கறது நம்ம கொடுப்போம். இந்த ஒரு 1 hour தான். அதுக்கப்புறம் அம்பாள் என்னைக்கும் நம்மளையும், நம்ம ஊரையும், மக்களையும், அகிலத்தையும் காத்து ரட்சிக்கக்கூடிய பொறுப்புங்கிறது யாருக்கு இருக்கு? அம்பாள் தான். நாமெல்லாம் நைட்டு நல்லா தூங்குறோம்னா அம்பாள் தூங்க மாட்டோம். நாம நல்லா தூங்கணும்னா அம்பாள் முடிச்சிருக்கணும். ஏன் அம்பாள் முடிச்சிருக்கணும் சாமி, ஏன் அம்பாளும் தூங்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சும்மாவே சொல்லல. மாரியம்மனுக்கு எத்தனை கண்ணு இருக்கும்? 1000 கண்ணு இருக்கும். 1000 கண்ணுடையால் பேரு. அது நம்ம அம்பாள் பேரு கண்ணனூர் மாரியம்மன். அப்படிங்கும் போது அந்த அம்பாளுக்கு உண்டான பவர் அப்படிங்கிறது கிடைக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல அம்பாள் இன்னைக்கு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் அதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தயாராகாம இருப்பான். இது காலையில டிஃபன் பண்ணி ஸ்கூலுக்கு தாண்டி விட்டாவே நம்ம டயர்ட் ஆயிடுறோம். அப்ப அம்பாள் அடுத்த 12 வருடத்துக்கும் தயாராகாம இருக்கணும். அந்த கர்மா, அந்த அனுஷ்டானத்துல இருந்து மீறாம இருக்கணும். அப்படிங்கிறச்ச நாமெல்லாம் அம்பாளை சேர்த்து தூங்க வைக்கணும் அப்படின்னு. அது தூங்க வைக்கணும்னா நாம போய் தகாணி பெட்டெல்லாம் போட்டு படுத்துடுறோம். அதே மாதிரிதான் அம்பாளுக்கு கொடுத்துருக்கோம். ஆனா அம்பாலாம் ஒரு சீக்கிரம் தூங்க முடியாதோம். எப்படி தூங்க வரும்? பசங்க எல்லாம் பசியில இருக்கும்போது ஒரு தாய் போய் படுத்து தூங்காதா? அவனா பசியில இருந்து போறான், காசு தூங்காதா? தூங்க மாட்டான். அதே மாதிரிதான் நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குறை, அதுதான் பசி அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு எல்லாம் இத்தனை குறை இருக்குமோ அம்மாவுக்கு தூக்கம் வருமா? வராது. அப்ப அம்மா தூக்கம் வைக்கிறதுக்குன்னே ஒரு தேவதை, நித்ரா தேவின்னு பேரு. நித்திரை அப்படின்னா தூங்குதல் அப்படின்னு பேரு. அந்த நித்ரா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவியை இந்த கலசத்துல ஆவாரம் பண்ணி அந்த தேவி மூலமாக அம்பாவை தூங்க வைக்கக்கூடியது. சரி, இந்த நித்ரா தேவி மட்டும் இருந்தா தூங்கிடுவாரா? தூங்க மாட்டா. அதுக்குண்டான ராகம், அதனால பாத்தீங்கன்னா ராகம், தாளம் இதெல்லாம் ஆசைதான் தூங்குவாங்க. அதுக்குண்டான ராகங்கள், தாளங்கள்லாம் இப்போ வாசிச்சு இந்த நித்ராதேவியை பூஜை பண்ணி இந்த நித்ராதேவி மூலியமா அம்பால, அம்மா இன்னைக்கு ஒரு நாள் நீ தூங்கு, நாளையிலிருந்து எங்களை முழுசா நீ தான் காப்பாற்றணும், எங்களை காப்பாற்றணும், எங்க உலகத்தை காப்பாற்றணும், எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற வருஷம் தான் இந்த சயனாதி வாசம். அதனால அம்பால எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க. அம்பாள் எவ்வளவு நிம்மதியா தூங்கி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும். நமக்கு யாருக்கெல்லாம் ஜாதகத்துல 12ஆம் இடத்துல ராகு இருக்கோ, நீங்க என்ன போய் எடுத்து பாருங்க. யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ அவங்க ஜாதகத்துல 12ஆம் இடத்துல ராகு இருக்கும். ராகு அப்படி 12ஆம் இடம் அப்படின்னா உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா லான்னு ஒரு இடம் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடிய கட்டம் தான் 12ஆவது கட்டம். அந்த கட்டத்துல ராகு இருந்தாலோ கேது இருந்தாலோ அவங்க நைட்ல தூங்க மாட்டாங்க. அரை மணி நேரம் 10 மணிக்கு போயிருக்காங்க, 10 மணிக்கு கட்டி உட்காந்துருவாங்க. இல்ல தூங்கும் போதே மணி 1:30 ஆயிடும், ஒழுங்கா தூக்கம் வராது. இந்த ராகு தோஷம் அப்படிங்கிறது இந்த சைனாதிவாச பூஜைப்ப யாருக்கெல்லாம் நிம்மதியா தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதியே இல்ல அப்படிங்கிறவங்க இந்த சனத்துல பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா அந்த தோஷங்கள்ல, ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்ல நிவர்த்தி ஆகும்னு சொல்லி சாஸ்திரம். அதனால எல்லாரும் இந்த பூஜையில பிரார்த்தனை பண்ணீங்க. நிம்மதி அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நம்ம அனுகிரகம் பண்ணணும். அதுதான் நல்ல விதமா தூக்கம் வரணும், கெட்ட கனவு எதுவும் வரக்கூடாது, நற்கனவுகளாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணீங்க. ஆனா அந்த மேலக்காக ஒரு செட்டிங் வாங்கினா ராமகாலம் வாசிக்கணும். சரி, நமது வேத வித்தியார்த்தி ஸ்ரீ ராஜேந்திர சிவாச்சாரியார் அவர்கள் இப்பொழுது
மித்ரா தேவிக்கு உண்டான வழிபாடுகளை செய்து அதற்குண்டான தாற்பயங்களை அறிந்துள்ளார்கள்.